ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி இருந்துட்டு கோபி சாரை நம்ம சும்மாவே விடக்கூடாதுக்கா. நமக்கு எவ்வளோ பெரிய டார்ச்சர் அவர் குடுத்துருக்காரு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கக்கா. அதுக்கெல்லாம் சேர்த்து அவரை நீ சும்மாவே விடாதக்கா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாக்கியா இருந்துட்டு ரொம்பவே கோவமா பார்த்தீங்கன்னா, கோபியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க ராதிகா இருந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேட்கவும், பிரியாணியில கெட்டுப்போன இறைச்சியை கலக்க சொன்னது இதோ நிற்கிறாரு. இவ தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அது மட்டும் கிடையாது. இப்போ நான் ஆயுத பூஜை ஆர்டர் வேற எடுத்தேன்ல, அதுலேயும் ஸ்வீட்டை வாயில் வைக்க முடியாத அளவுக்கு செய்ய சொன்னது இவர் தான் அப்படின்ற மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க மிஸ்டர் கோபி, என்ன அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். முதல்ல நான் உங்களை அழிச்சிடுவேன். ஏதோ போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் எல்லா விதத்துலையும் விட்டேன். ஆனால் இதுக்கு மேலே என் ரெஸ்டாரண்ட்டை இழுத்த மூடணும். அதுக்கப்புறம் நீங்கள் நினைக்கிறீங்களே எல்லாரும் என்னை விட்டு போகணும், நான் நடு தெருவில் நிற்கணும்னு சொல்லி அந்த எண்ணத்தை இதோட விட்டுருங்க. இதுக்கு மேலே என்னை ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை நிம்மதியாகவே விட மாட்டேன். உங்களுக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து செம கெத்தாக கிளம்புறாங்க. பாக்கியா பேசினதெல்லாம் கேட்டோன்னே ராதிகா கோபியெல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இனி அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்